Hi friends, I wish you all happy new year. இந்த 2019 ஒரு கிரேட் blessing என்ன அப்படின்னா நமக்கு எல்லா தேர்வுகளும் இந்த வருஷம் இருக்கு. நிறைய வேகன்சிஸ் வரப்போகுது. அது ஒரு பெரிய gift. நமக்கு மார்ச் 3ஆம் தேதி குரூப் 1 preliminary எக்ஸாம் இருக்கு. மே மாதம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை கால்ஃபேர் பண்ண போகிறாங்க. குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டையும் நமக்கு கால்ஃபேர் பண்ண போகிறாங்க. ஜூன் மாதம் நமக்கு குரூப் 4ஐயும் விஏஓயும் கம்பைன் பண்ணி கால்ஃபேர் பண்ண போகிறாங்க. ஆனால் குரூப் 2 இன்டர்வியூவும் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் கம்பைன்டு பண்ண போகிறது கிடையாது. செப்பரேட்டாக தான் நம்ம எழுத போகிறோம். சரி, கால்ஃபேர் வந்தோடனே நமக்கு எவ்வளோ கேப் இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே நமக்கு தேர்வு வந்துடும். ஆனால் நமக்கு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க மார்ச், மே, ஜூன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட நீங்கள் 1 மந்த்து கூட பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு கண்டினியூஸாக இந்த 6 மந்தில் தொடர்ந்து எல்லா தேர்வுகளும் வர இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்காகவும் கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த 6 மந்த்தை முழுமையாக பயன்படுத்தும் போது நீங்களும் பெஸ்ட் குரூப் 1 ஆஃபீஸராகவும் குரூப் 2 ஆஃபீஸராகவும் குரூப் 1 அதிகாரிகளாகவும் மாற முடியும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். சரி, இதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, குரூப் 1க்காக உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி 100% சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, குரூப் 2 ஏக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 100 கொஸ்டின்ஸு லாங்குவேஜ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 அறிவியல், சமூக அறிவியல், அதாவது வரலாறு, புவியியல், குடிமையியல், அரசியலமைப்பு சட்டம், பொருளாதாரம் என மற்றும் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் 75 வினாக்கள் இருக்கும். மேக்ஸ், கணிதத்திலிருந்து நமக்கு 25 வினாக்கள் இருக்கும். இது வந்து குரூப் 2 ஏ. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். அதனால நீங்கள் மினிமம் 6 + 2 வரைக்குமாவது உங்கள் புக்ஸை தளவாக படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 6 + 2 புக்ஸு, தமிழ் புக்ஸை தரவாக படிங்க. பழைய புக்கு புது புக்கு ரெண்டையும் படிக்கணும். ஏன்னா 2018 நவம்பர் மாதம் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் நமக்கு பழைய தமிழ் புக்கு, பழைய புது தமிழ் புக், இது இரண்டுலுமே நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் 6th, 9th, 11th புது புக்கும் நிச்சயமாக நீங்கள் படித்தாகணும். ஜூன் மாதம் கம்பைன் பண்ணி நமக்கு குரூப் 4 விஏஓ வரப்போகுது. அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது, மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது 6 to 10th புக்கு. 6 to 10th புக்கு நீங்கள் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது போக +1 +2 ஹிஸ்ட்ரி புக்கை நீங்கள் நல்லா படிக்கணும், வரலாறு புக்கு. +1 +2 சயின்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா நல்லது. ஆனால் அதுக்காக அதிக முக்கியத்துவம் அதை நான் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண விரும்பலை. 6 to 10th வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது குரூப் 4 விஏஓக்கு. நடப்பு நிகழ்வுகள் கடந்த 6 மாதத்தையாவது படிக்கணும். நீங்கள் தொடர்ந்து இந்த டிசம்பர்லேருந்து 2018 டிசம்பர்லேருந்து ஜூன் மாதம் வரையும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக வந்து 170 எபோ எல்லாரும் எடுப்பீங்க. ஏன்னா இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது மினிமம் 150 எபோ போயிடுச்சு. 200 கேள்விக்கு 150 எபோ எடுக்கும் பொழுது தான் உங்களால் தேர்ச்சி பெற முடியும். அதாவது நீங்கள் வெற்றி வாகையை சூட முடியும். அதனால் நீங்கள் ஃபிங்கர் பாயிண்டில் எல்லாத்தையும் படிக்கணும். கண்டினியூஸ் ரிவிஷன், கண்டினியூஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். நம்ம டிலே பண்ணி படிக்கும்போது மறந்துடுவோம். ஏன்னா இது போட்டி நிறைந்த உலகம். 20 லட்சத்துக்கு மேலே அப்பியர் ஆக போகிறாங்க. அதில் நம்ம போயிட்டு அந்த ப்ரைஸ் அவார்டை ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா யார் முழு முயற்சியோட கண்டினியூவாக இதே சிந்தனையோட படித்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்களால தேர்ச்சி பெற முடியும். இதில் ஏதாவது தொடர்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்த உடனே அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நியூ வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.